ஆக்டர் கார்த்தியுடைய வாவாத்தியா திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம கூட சொல்லியிருந்தோம், இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12ஆம் தேதி இந்த வாவாத்தியா திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வாவாத்தியா திரைப்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஷூட்டிங் வந்து இருக்கு. ஸோ அந்த பெண்டிங் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்கம் கார்த்தி வந்து டேட் கொடுத்துருக்காராமா. ஸோ அதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சூழ்நிலை கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா கார்த்திகை ரிலீஸ் ஆக போற சர்தார் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கே வர வேண்டியது, அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்குமே படம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த படம் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வந்து இன்னும் சால்வ் ஆகல. ஸோ இப்போ இந்த சர்தார் 2 படத்தை பத்தி லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் மார்ச் மந்த் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.